சூரியனும் இல்லை, இலையும் இல்லை. விசில் சத்தம் பறக்குமா? அல்லது விவசாயியின் நெல்மணி சாகுபடியாகுமா? சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் நேருக்கு நேர் மோதும் களம் எப்போதுமே சூடாகத்தான் இருக்கும். அதே போல அதிமுகவும் திமுகவும் இல்லாத களத்தில் கூட்டணி கட்சிகள் நேருக்கு நேர் மோதும் போது பரபரப்பின் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இந்நிலையில்தான் 4 முனை என்னும் கடும் போட்டி நிலவும் 2026 தேர்தல் களத்தில் உதயசூரியன் உதிக்காத தொகுதியும் இரட்டை இலை துளிர்க்காத தொகுதியும் உண்டு. நம்ப முடிகிறதா? கூட்டணி கட்சிகள் மட்டுமே மோதக்கூடிய அந்த தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 21. 2021 தேர்தலில் இந்த எண்ணிக்கை 11ஆக இருந்தது. இதனால் ஒற்றை சூரியனும் இரட்டை இலையும் இல்லாத இந்த தொகுதிகளில் சொற்ப வெற்றிகளை எதிர்பார்த்து களம் கண்டிருக்கின்றன ஜோசப் விஜயின் தாவேகாவும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும். இந்த 21 தொகுதிகளில் அக்கட்சிகள் பலனடைவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாகவே உள்ளது. கூட்டணிகளுக்குள் உள்ள அதிருப்தியை தாவேகாவும் நாம் தமிழரும் பயன்படுத்திக் கொண்டால் வெற்றி வாய்ப்பு இக்கட்சிகளுக்கே. தற்போதைய தேர்தல் களத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 முதல் 20,000 வரையிலான வாக்குகள், ஏன் சில நேரம் 100 வாக்குகள் கூட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடும் என்று கருதிதான் 12க்கும் மேற்பட்ட கட்சிகளை திமுக கூட்டணியில் இணைத்துள்ளார் மு.க.ஸ்டாலின். 2021 தேர்தலை போல் அல்லாமல் 2026 தேர்தல் களம் விஜயின் வருகையால் கடும் அரசியல் வெப்பத்தில் தகிக்கின்றது. 20,000, 30,000, 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற காலமெல்லாம் கடந்த தேர்தலில்தான். இந்த தேர்தலில் அந்த நிலை இருக்காது. அதேபோல வலுவான கட்சிகள் இல்லாததால் எளிதில் வெல்லலாம் என்றும் கருதிவிட முடியாது. ஏன் பார்ப்போம். தளி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்து வருகிறது. 3 முறை அந்த கட்சி அங்கு வென்றுள்ளது. அதேபோல விருத்தாச்சலம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் 2006, 2011 தேர்தல்களில் விஜயகாந்த் வெற்றி பெற்று வாக்கு வங்கியை கொஞ்சம் வலுவாகவே வைத்திருக்கிறார். 15 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு காலம் சென்ற விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா இத்தொகுதியில் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோட்டை. அங்கு அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் களமிறங்கியுள்ளார். மேலும் இலையும் சூரியனும் இல்லாத 21 தொகுதிகளில் 9 தொகுதிகள் தற்போது காங்கிரஸ் கட்சியின் வசம் உள்ளன. இந்நிலையில்தான் 4 முனை போட்டியில் 3ஆவதாகவும் 4ஆவதாகவும் உள்ள கட்சிகள் கடுமையாக போராடுகின்றன. இந்த 21 தொகுதிகளிலும் வெற்றி கனியை தட்டி பறிக்க. ஆனால் கிள்ளியூர் மற்றும் விளவங்கோடு தொகுதிகளுக்கு மட்டும் மற்ற கட்சிகள் ஆசைப்படக்கூடாது. ஏன்? 1950களில் அந்த 2 தொகுதிகளும் உருவாக்கப்பட்டது முதல் திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெறாத தொகுதிகள் அவை. கேரளாவை ஒட்டியுள்ளதால் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தாக்கம் அவற்றில் உண்டு. இவ்வளவு நிலவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தொகுத்து கொடுத்து விட்டோம். சுட்டு பொசுக்கும் சூரியனும் இல்லை, பச்சை முகம் காட்டும் இரட்டை இலையும் இல்லை. இந்த 2 சின்னங்களும் இல்லாத தொகுதிகளின் எண்ணிக்கை இந்த தேர்தலில்தான் ஆக அதிகம். இதை பயன்படுத்தி சட்டமன்றத்திற்குள் நுழைவார்களா கூட்டணி கட்சிகள்? பரபரக்குது தேர்தல் களம். உங்கள் கருத்துக்களால் நிச்சயம் மாற்றம் வரும். இதை நாங்கள் சொல்லவில்லை, கள நிலவரம் சொல்லுகிறது. உலக தமிழ் சொந்தங்களே, தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி செய்தி வடிவிலும் இருக்கிறது. தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நாளை தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.